மோஷிஷுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய வேர்ல்டு பாப்புலேஷன் டேபிள் நான் ரன் பண்ணுறேன், கொரி ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தா 232 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து கார்டு அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கார்டு விஷுவலைசேஷன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கார்டு விஷுவலைசேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் கார்டு விஷுவலைசேஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தா 3 கார்டு விஷுவலைசேஷன் தான் இதை எடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சர்ச் போயிடுங்க. சர்ச்சில் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, சரியாக செலக்ட் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மில்லியன். ஓகே, சேல்ஸ் வந்து அதில் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட். ஸோ 125K வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 123K குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துட்டாலே போதும். சம் பண்ணி கால்குலேஷன் வந்து நம்ம இந்த தௌசண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து வியூ ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் வந்து சேல்ஸு அந்த கார்டுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் பார்டர் கொடுத்துடலாம். பார்டர் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ரேடியஸில் வந்து இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து இந்த ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அதே மாதிரி சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சர்ச் மேலே ஃபார்மேட் பட்டன் கிளிக் பண்ணி சர்ச் கீழே அதேமாரி பார்டர் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சேஞ்சஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து ஷோ ஆகும்போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், என்ன கலர் கொடுக்கலாம். ஓகே, இது கொடுத்துடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸோ இந்த ஃபார்மேட் கீழே ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஸோ அதோடய ட்ரான்ஸ்பரன்சி கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்டர். ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு அதோடைய ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 3 கார்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது கலர்ஸ் கொடுத்தாச்சு, பார்டர் செட் பண்ணியாச்சு, அதில் வந்துட்டு ஃபீல்ட் செட் பண்ணியாச்சு. என்ன ஃபீல்ட்னா சேல், குவான்டிட்டி அண்ட் ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே சம் பண்ணி தான் முந்தைய வந்து ஷோ ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேப். ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரி நேம் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷன் ஆர் சேல்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குன்றது மட்டும் அதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார்மட் டைப்பில் வந்துட்டு இப்போது கேட்டகரி நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு கண்ட்ரியில் எவ்வளவு சேல் ஆகிருக்கு அது மட்டும் வந்து வியூ பண்ணி காமிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸ் வந்து 9635 சம்திங் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் ஷோ பண்ணுற ஜஸ்ட் நான் அந்த சைனான்ற அந்த பபிள்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த சைனா கண்ட்ரியோட எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்ற டீட்டெயில் வந்து அதில் ஷோ ஆகிருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே என்ன பண்ணியிருக்கேன்னா சேல்ஸ், ப்ராஃபிட் அண்ட் குவான்டிட்டி வந்து புதுசாக காலம் வந்து ஆட் பண்ணி அதுக்கு சம் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாதிரி இப்போ நான் என்ன கிளிக் பண்ணுறனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கிளிக் பண்ணேன்னா ஒரு சேல்ஸ் 7598, அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 125, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 748. இதை வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்கியூஎல் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் வேல்யூ வந்து அதில் வந்து இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்தியா டேபிளில் பாருங்கள் 7598, 74484 வந்து ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 125 குவான்டிட்டி. சேம் வேல்யூஸாக வந்து நமக்கு இதில் ஷோ ஆகி காமிக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கார்டில் நம்ம டேட்டா வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணி பார்த்துக்கலாம் யூஸிங் பவர் பை டூலில். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ இந்த மேப் வந்து டெலிட் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கண்ட்ரி நேம் அண்ட் சேல்ஸ் அதை மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகி நமக்கு வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, அதுமாதிரி அதேமாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய சேல்ஸ், குவான்டிட்டி அண்ட் ப்ராஃபிட் கூட நம்ம இது மூலிமா கூட பார்த்துக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கார்டு வந்து எப்படி பண்ணுறது எப்படி பார்க்கலாம். அதுமாதிரி கார்டு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் கண்ட்ரி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படிலாம் நீங்கள் வேல்யூஸில் ட்ராக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரி நேம் அண்ட் பாப்புலேஷன் வந்து கொடுத்தாச்சு. இல்லை டோட்டல் பார்த்தீங்கன்னா ஓகே அரௌண்ட் 7 மேலே போய்ட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி கிளிக் பண்ணிக்கலாம் ஆர் சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு அது குவான்டிட்டி, அடுத்து வந்து ப்ராஃபிட். ஸோ ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பாப்புலேஷனில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எத்தனை குவான்டிட்டி ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்ற சாம்பிள் டேபிள் காலம் வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன் யூஸிங் என்ன கார்டுனா டெக்ஸ்ட் கார்டில். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷுவல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கெட் மோர் விஷுவல்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா விஷுவல்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பாப்புலேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7.7 M பாப்புலேஷன்ஸ் இருக்குது. இந்த பாப்புலேஷன் கீழே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சம் பண்ணி தான் வருது. இப்போ இன்கேஸ் ஆவரேஜ் வேணால் கூட ஆவரேஜ் பண்ணால் கூட வேல்யூஸ் வரும். இன்கேஸ் நான் மினிமம் கொடுக்குன்னா 0.8 இது வந்து மினிமம் ஆஃப் பாப்புலேஷன் 2020. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.44 M. நெக்ஸ்ட் இன்கேஸ் ஆவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா 33.6 hours. இது வந்து ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 232 ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம எஸ்கியூஎல் சர்வர் டேபிள் வேர்ல்டு பாப்புலேஷன் டேபிளில் வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா சம் இருக்குது. ஸோ டிஃபால்ட் வந்து சம் இருக்கும். இன்கேஸ் வேறு சேஞ்சஸ் பண்ணோட இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் யூஸிங் தட் கார்டு. என்ன கார்டாக யூஸ் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் கார்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்மேட்டில் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதேமாரி பார்டர் கொடுத்துடலாம். ஓகே, பார்டர் இல்லைனா கூட விட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகைன் இன்னொரு கார்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ கார்டு வந்து எல்லாம் சேம் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் கார்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம வந்து காலம் அசைன் பண்ணல. என்னென்னா சேல்ஸ், அது மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஃபில்டர் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பாப்புலேஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணால் கீழே இஸ் லெஸ் தான் இருக்கு இல்லையா, இல்லை அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஃபில்டரிங் கீழே போய்ட்டு டாப் என் கொடுத்துருங்க. அதில் டாப் 1 கொடுத்துருங்க. டாப் 1னா எது வந்து ஹையஸ்ட்டு அதை மட்டும் நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஆட் டேட்டா ஃபீல்டு இயர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சேல்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இப்போது அப்ளை ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9874. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செலக்ட் மேக்ஸ் சேல்ஸ் ஃப்ரம் வேர்ல்டு அண்டர்ஸ்கோர் பாப்புலேஷன் டேபிள் வந்து நான் ரன் பண்ணுறேன், கொரி ரன் பண்ணுறேன். ஓகே, கனெக்டிவிட்டி இஷ்யூ. ஓகே, டேட்டாபேஸ் வந்து டைனா டேட்டாபேஸ். ஓகே, இப்போ நான் அந்த கொரி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9874 தான் மேக்ஸிமம் சேலரி. ஓகே, சாரி மேக்ஸிமம் சேல்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்துருவோமே, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா இதுக்கு என்ன ப்ராஃபிட் மட்டும் ட்ராக் பண்ணியில் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 125K இருக்குது. இதில் அந்த கண்ட்ரி நேம் அது மட்டும் ஃபில்டரில் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே டாப் என் ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன் டாப்பில் 1 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பை வேல்யூவில் என்ன கொடுக்குறோன்னா ப்ராஃபிட் அது மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் அப்ளை ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 987 தான் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருவோமே, பேக்ரவுண்ட் கலர். ஸோ அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் மேக்ஸைஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேபிள் பாருங்கள். செலக்ட்ஸ் மேக்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் வேர்ல்ட் அண்டர்ஸ்கோர் பாப்புலேஷன் டேபிள் நேம். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 987 தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கா. ஸோ இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் கண்ட்ரியில் வேணும் அப்படின்போது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலாக இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு, அதில் ப்ராஃபிட் என்ன அப்படின்ற டீட்டெயில் காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்த்துட்டோன்னா அந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு வந்து நமக்கு கார்டு, தட் இஸ் டெக்ஸ்ட் கார்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஷோ ஆகி காமிக்குதா. இன்கேஸ் அந்த டேபிள் விட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் சேல் என்ன வேல்யூ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன வேல்யூ அது மட்டும் டிஃபால்ட் அது காமிக்கும். ஓகே, டெல் பண்ணிடலாம். எக்ஸஸாக வந்துருச்சு. அந்த டேபிள் விட்டு வெளில வந்துட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் சேலோட வேல்யூ அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட வேல்யூ ஷோ ஆகி காமிக்கும். இது அந்த டேபிள் விட்டு வெளில வரேன். ஓகே, இப்போ வந்துருச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து நமக்கு எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட் கார்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி சேம் கார்டு மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. விசுவலைசேஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா சொல்லி க்ரியேட் ஆகிடும். இதில் டேட் ஆஃப் பர்த் அதை மட்டும் நான் ட்ராக் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் டைப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர், அடுத்து மந்த்து அண்டு டேட் அந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து இந்த கஸ்டமர் அந்த டேபிளில் இருக்குது. இந்த கஸ்டமர் டேபிளில் டேட் ஆஃப் பர்த்தில் இந்த மாதிரி இருக்குது. டோட்டலாக வந்து 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் டேட் ஆஃப் பர்த் என்ன, மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த் என்ன, இல்லை கவுண்ட் என்ன அப்படின்ற டீட்டெயிலாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1960 20 ரெக்கார்டோட, அதாவது மேக்ஸிமம். ஓகே, ஃபஸ்ட் டேட்டோட வேல்யூஸ், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டோட வேல்யூ. ஓகே, நான் மினிமம் வேல்யூஸ் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த்து. இப்போ 10 வந்து ஃபஸ்ட் டேட் ஆஃப் பர்த். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கவுண்ட்டு காமிக்குது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ கவுண்ட் வந்து டிஸ்டிங்க்டில் நமக்கு எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இதில் மல்டி ரோ கார்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரெஃபரன்ஸ் செல் வந்து க்ரியேட் ஆகிரும். இந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து கண்ட்ரி நேம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவான்டிட்டி, சேல் அண்ட் ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் குவான்டிட்டி ட்ராக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி கீழே குவான்டிட்டி என்ன, அதுக்கு அப்புறம் அதோடைய சேல் என்ன டோட்டலாக வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ராஃபிட் என்ன. ஸோ இது மாதிரி நம்மளோட ரெக்கார்டு வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் யூஸிங் பவர் பை டூலில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டேபிள் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து கண்ட்ரி நேம், நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபில்டர்னால் இந்த ஏரியா சைஸ் இருக்குல்ல, பவர் பை டூல் ஏரியா சைஸ், அதுக்குள்ளார நம்மளால் எவ்வளோ வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இப்படி கிரியேட் பண்ணி டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்குறது தான் ஃபில்டர்ஸ் அது. ஸோ இதில் வந்துட்டு என்ன வேணும்னா பை சார்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி ஈஸியாக வியூ பண்ணுறதுக்காக நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பை சார்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேபிள், அகைன் கீழே டேபிள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குன்னா கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டாக கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், ஃபஸ்ட் கண்ட்ரி நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேல், நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல அதாவது அந்த பேஜ்குள்ளார எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியும், அதான் வந்து ஃபில்டர் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு கார்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஒரு 2 கார்டாக க்ரியேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன கொடுக்கலான்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் மட்டும் க்ரியேட் பண்ணலாம். என்ன ப்ராஃபிட் என்னென்னா இல்லை சேல் கொடுத்துலாம், சேல் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். சேல் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் சேல் அதை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச்சில் ஃபஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர். இப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும், அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, நீட்டாக இருக்கா, சூப்பர். கார்டு கொடுத்தா தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா வந்து சீக்கிரம் எடுத்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு கார்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ராஃபிட், ஸோ அதை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்பரன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கலர், அதனால் ட்ரான்ஸ்பரன்சி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஆன் பண்ணிவிட்டு ரேடியஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் வந்து நீட்டாக ஆயிடுச்சு. ஓகே, அது வேல்யூஸ் மட்டும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கார்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் வந்து ப்ராஃபிட் ஃபில்டர் வந்து நம்ம செட் பண்ணலாம் இல்லையா. இன்கேஸ் நான் செலக்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லா டேட்டா வந்து ஷோ ஆகும். இப்போ இன்கேஸ் நான் ஏதாவது ஒரே இது கண்ட்ரி மட்டும் கிளிக் பண்ணேன், ஃபார் எக்ஸாம்பிள் அங்காலோ அப்படின்ற கண்ட்ரி நான் கிளிக் பண்ணேன், அதோடைய டோட்டல் பாப்புலேஷன் அதில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் ப்ராஃபிட் மட்டும் நமக்கு வந்து வியூ காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பை சார்ட்லேயும் வந்துட்டு அந்த இது காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து அர்ஜென்டினாவை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 கண்ட்ரியோட டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகுது, ரெண்டுமே சம் பண்ணி ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரி கொடுக்கலாமே. நெக்ஸ்ட் கனடா கொடுக்குறேன். ஸோ கனடாவோட டோட்டல் சேல் என்ன, குவான்டிட்டி என்ன, ப்ராஃபிட் என்ன, பாப்புலேஷன் என்ன. ஸோ அதே மாதிரி புரூண்டியா, ஓகே சம்திங் ஒரு நேம் இருக்குது, அது ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொலம்பியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கண்ட்ரி வந்து நம்ம சூஸ் பண்ணி நமக்கு இந்த கண்ட்ரியோட ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த கண்ட்ரியோட டீட்டெயில்ஸோட சேல்ஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபில்டரில் நம்மளுடைய டேட்டாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஷோ பண்ணி நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி பவர் பை டூவில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நான் வந்து 2 பேஜ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேஜ் 1ல் வந்துட்டு இது வந்து ஃபில்டர் நான் க்ரியேட் பண்ணேன். இது வந்து பேஜ் 2, பேஜ் 3 புதுசாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பேஜ் 2ல் வந்துட்டு பார் சார்ட் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். பேஜ் 3ல் வந்துட்டு லைன் சார்ட் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேம் டேபிள் தான். ஓகே, கண்ட்ரி நேம், பாப்புலேஷன், சேல், குவான்டிட்டி அண்ட் ப்ராஃபிட் அதே சேம் தான். இதில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரே இதில் வந்துட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் ஒன்று இருக்கும். ஓகே, அதில் ஆல் பேஜஸோட ஃபில்டர் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 மூணுத்துலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா.
இந்த ஃபில்டர் ஆல் பேஜஸில் நான் வந்து அந்த கண்டினியூ மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 பேஜஸ்லாம் சேம் ரிசல்ட் தான் ஷோ ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் சார்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து லைன் சார்ட் இது. ஸோ அதே மாதிரி பை சார்ட்லேயும் கிடைக்கும், அதேமாதிரி டேட்டா பார் சார்ட்லேயும் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஆஸ்திரேலியா நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஜாயின் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா பார் சார்ட்லேயும் சேம் ரிசல்ட் இருக்கும், அதே மாதிரி பை சார்ட் ரிசல்ட் இருக்கும். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.